Example 11.40. இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ். நம்ம முதல்ல பார்த்த மாரியே மேலே கொடுத்துருக்கிறது வந்து எப்படி இருக்குது, லீனியர் ஃபார்ம். எக்ஸோட பவர் வந்து 1 வந்ததுன்னா லீனியர் ஃபார்ம் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. கீழே கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் ஒன்ன்றது குவாட்ரேட்டிக் ஃபார்ம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி வந்ததுனாலே சம்மை எப்படி நம்ம எடுத்து எழுதலாம்னா integrals of the form integration by px plus q by ax square plus bx plus c linear form quadratic form. புரியுதுங்களா? இப்படி வந்திருந்ததுனாலே நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், மேலே கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த நியூமரேட்டர். அந்த நியூமரேட்டர் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா. அப்போது இதில் கொடுத்துருக்கிற இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், நியூமரேட்டர் பார்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இதுதான் நியூமரேட்டர் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நியூமரேட்டர் பார்ட் இப்படி எடுத்த உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். அந்த நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ. அப்போ ஏ நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஏ இன்ட்டு differentiation of the denominator with respect to that x அப்படின்ற அந்த ஃபார்மேட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரியுதுங்களா? அப்போ நியூமரேட்டருக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் டு போட்டுட்டோம், ஏக்கு ஏவை போட்டுட்டோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் ஒன் அப்படி தானே இருக்குது. அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் ஒன் அப்படியே எடுத்துடலாமா டினாமினேட்டருக்கு பதில். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இங்கே ப்ளஸ் பி அப்படின்றதையும் நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அந்த ப்ளஸ் பியை நம்ம தூக்கி இங்கே எழுதிடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. ஏக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், ஏ இன்ட்டு ஏவை அப்படியே இன்ட்டு போட்டுட்டு, அப்போ நம்ம இதை வந்து என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிற அந்த டினாமினேட்டரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேஷன்னா ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் என்னவா வரும் டிஃப்ரென்ஷியேஷனில், வெரி குட், n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஒன், கரெக்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும், 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 மைனஸ் ஒன். அப்போ 2 மைனஸ் ஒன் போச்சுன்னா ஒன்று தானே வரும், எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒன்றுன்னு சொன்னாலும் ஒன்று தான், 2xன்னு சொன்னாலும் ஒன்று தானே. அதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுடலாமா, போட்டாச்சு. அப்போ 3க்கு 3யை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸை வந்து நம்ம திரும்பி என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போது இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னா, இதுக்கு இங்கே 3 இருக்குது, ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி அங்கே 1 தான் இருக்கும். அப்போ 1, இதோட பவர் என்னது 1. அப்போது 1 இன்ட்டு அப்படி தானே இருக்குது. அப்போது n இன்ட்டு, அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 மைனஸ் ஒன், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸோட பவர் என்ன ஆகிடும், 0வாக ஆகிடும் இல்லைங்களா. அப்போ எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்ற நம்மளுடைய கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த எக்ஸுக்கு பதில் 1 வந்துச்சுன்னா 3 இன்ட்டு 1 3 ஆகிடும். புரியுதுங்களா? இவ்வளோ டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்குனால தான் எடுக்கிறேன். ப்ளஸ் அந்த 1 கான்ஸ்டன்ட்டுக்கு 0 தான் வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2x மைனஸ் 3 ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 2ax, இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஏவோட இந்த 2x பண்ணோம்னா நம்ம 2 ஃப்ரண்ட்டில் போட்டு 2ax ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஏ இருக்குது. அப்போது 3a ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? போட்ட உடனே எக்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் இங்கே இருக்குது எல்ஹெச்எஸில், இங்கே 2ax எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இதை அப்படியே எடுத்து எழுதிடுவோமே, எக்ஸ் ஈக்குவல் டு 2ax அப்படின்னு நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். அப்போ அந்த எக்ஸை காமனாக இருக்கிறதால எக்ஸை தூக்கி வெளியில் போட்டுட்டு, அந்த எக்ஸ் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 இருக்கும், ஈக்குவல் டு இந்த 2a அப்படின்னு இருக்கும். அப்போ 1 இங்கே ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 2வை தூக்கி கீழே கொண்டு வந்துருங்க. அது நம்மளுக்கு என்ன ஆயிடும், 1/2. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ ஏயோட வேல்யூ 1/2 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டாவது இருக்கக்கூடிய 1 இன்ட்டு மைனஸ் 3a ப்ளஸ் பி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3a ப்ளஸ் பி அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு 1க்கு 1 அப்படியே போட்டுக்கிறோம், ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் போட்டுக்கிறோம், மைனஸ் 3க்கு மைனஸ் 3 போட்டுக்கிறோம், இன்ட்டு ஏக்கு பதில் ஜஸ்ட் பிஃபோர் நம்ம கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சோம், 1/2. அந்த 1/2வை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் இல்லைங்களா. 1க்கு 1 போட்டாச்சு, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் போட்டாச்சு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு, 3 இன்ட்டு 1 3 போட்டுட்டோம், பை 2 ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போ பி இங்கே இருக்கட்டும். இதை அப்படியே எடுத்து என்ன செய்கிறோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 3/2 என்ன ஆகிடுது, ப்ளஸ் 3/2வாக மாறிடுது. அப்போ 1 + 3/2 ஈக்குவல் டு பி.
அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 1 into 2 2 2 plus 3 5 5/2 ஈக்குவல் டு பி. அப்போ பி ஈக்குவல் டு 5/2 அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம பார்க்கும்போது x plus 1 equal to a into 2x minus 3 plus b அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். அப்போ x plus 1க்கு அப்படியே போட்டுடுறோம். ஏக்கு பதில் 1/2 வேல்யூ தூக்கி அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இந்த 2x minus 3 as it is அங்கே இருக்கிறது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம், எடுத்து எழுதிடுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம். பிக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச 5/2 தூக்கி போட்டுடுறோம். இப்போ ஏக்கு வேல்யூ பியோட வேல்யூவும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டுறோம். இங்கே ஏவும் வருது பியும் வருது, ரெண்டு வேல்யூ இங்கே ஏக்கு பிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூவை தூக்கி நம்ம இங்கே போட்டுட்டோம். அதுதான் என்னது, x plus 1 equal to 1/2 2x minus 3 plus 5/2. அப்போ LHSக்கு இது RHS ஈக்குவலாக இருக்குது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் x plus 1க்கு பதில் நம்ம 1/2 into 2x minus 3 plus 5/2வை சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்போ நம்ம இந்த சம்மை அப்படியே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போகிறோம், அந்த x plus 1க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 1/2 2x minus 3 plus 5/2 அப்படின்ட்டு நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். எதுக்கு, x plus 1 தானே இவ்வளோ நேரம் நம்ம போட்டோம். இந்த x plus 1க்கு பதில் எடுத்து தான் நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் இங்கே கண்டுபிடிச்சி ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, x plus 1 equal to 1/2 2x minus 3 plus 5/2. இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், அழகாக எடுத்து நம்ம இந்த இடத்துல தூக்கி போட்டுக்கிறோம். ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் நான், புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்திருக்கு. அப்போ இன்டகிரேஷன் 1/2 இதுக்கு பதில் x plus 1 பதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன வருது, 1/2 into 2x minus 3 plus 5/2 அப்படின்ட்டு நம்ம மாற்றி கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். பை கீழே இருக்கிறது என்னது, x square minus 3x plus 1 as it is அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே இருக்கிற 1/2ன்றது என்னது, கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதை தூக்கி வெளியில் கொண்டு வந்துடும். இன்டெகிரேஷன் முன்னாடி போட்டுக்கிறோம். 1/2 இன்டெகிரேஷன் போட்டுட்டோம்னா இங்கே 2x minus 3 as it is அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த 5/2 அது அப்படியே as it is அப்படியே இருக்கும். பை x square minus 3x plus 1 into dx அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இப்படி போட்ட உடனே நம்ம அடுத்தது என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற வேல்யூவை வந்து என்ன செய்யணும், ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம், இந்த 1/2 வெளியில் தூக்கி போட்டுக்கிறோம். இன்டகிரேஷன் 2x minus 3 by x square minus 3x plus 1 ஒரு வாட்டி எழுதி இன்ட்டு dxஐ சேர்த்து எழுதிடுறோம். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு இந்த 5/2 போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இன்டகிரேஷன் சிம்பிளை போட்டுட்டு 5/2 தான் வெளியில் வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் வந்தோடனே அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அப்போ 1/x square minus 3x plus 1 அப்படின்ற வேல்யூவை தூக்கி நம்ம போட்டுக்கலாமா? அப்போது கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டி இதோட இந்த டினாமினேட்டரோட ஒரு வாட்டி நம்ம போட்டுறோம். அடுத்து இந்த 5/2வோட இது ஒரு வாட்டி தூக்கி இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம தூக்கி போட்டுக்கிறோம். போட்ட உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/2 இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ அந்த 2x minus 3 தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்ட்டு dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை x square minus 3x plus 1 அப்படி. அப்போ x square minus 3x plus 1 அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், பை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? இந்த சம்ஸில் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா போட்டுட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பார்ட்டு வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம டினாமினேட்டர் பார்ட்டுக்கு வரோம். அப்போ x square minus 3x plus 1 அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் t அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த டீயை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். x square minus 3x plus 1 அப்படியே நம்ம இங்கே கீழே எடுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். புரியுதுங்களா உங்களுக்கு? பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் t equal to x square minus 3x plus 1 இல்லைங்களா? இதை எடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எ dt டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எ t வித் ரெஸ்பெக்ட் டு தட் x அப்படின்ற ஃபார்மேட்டில் கொண்டு வரும்போது இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் x ஸ்கொயரை. உடனே x to the power of n ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், n into x to the power of n minus 1. அப்போ n-க்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ நம்ம 2 into x to the power of 2 minus 1 மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், 3க்கு 3 போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்கிற மாரி நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, அதுக்கு மேலே என்ன இருக்குது, 1 இருக்கிற மாரி நம்ம நினச்சிட்டோம்னா இல்லைங்களா? அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1ன்னா அப்போ 1 into x to the power of 1 minus 1 n into x to the power of n minus 1 அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம். அதேமாரி இதுக்கு போட்டிங்கன்னா அந்த ப்ளஸுக்கு மைனஸுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போது எக்ஸோட பவர் என்ன இருக்கும், 0 வரும். அப்போ எக்ஸ் எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 வந்து என்னது, நம்மளுக்கு 1ன்னு அர்த்தம். அப்போ நம்ம -3 into 1 என்ன கிடைக்கும், நம்மளுக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? இங்கே 2x minus 2 minus 1 வந்து 1 தான் வரும். அதை நம்ம 2xன்னு எடுத்து எழுதலாம். அப்போ 2x minus 3ன்ட்டு எடுத்து எழுதியாச்சு.
இந்த -3 இங்கே எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்கு வேண்டியது dt ஒண்டி தான் போகணும். இந்த dxஐ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ dt = 2x - 3 × dx. இது அப்படியே நம்மளுக்கு அங்கே வந்திருக்கான்னு பார்த்தோம்னா சம்மில் அப்படியே வந்திருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் dtக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம், 2x - 3 × dxக்கு பதில் dt அப்படின்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், x² - 3x + 1 இருக்குது பார்த்தீங்களா? டீக்கு பதில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணோம். சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னே அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, dt. புரியுது இல்லைங்களா? dt வெறும் dtக்கு பதில் அந்த இடத்துல என்ன செஞ்சிடறோம், அந்த வேல்யூவை தூக்கி போட்டுக்கலாம். புரியுது இல்லைங்களா? அப்போது dt நம்ம எடுத்து போட்டுட்டோம். ப்ளஸ் பை கீழே என்ன இருக்குது, t இருக்குது. இப்போ மேலே இருக்க பதில் என்னது, 2x - 3க்கு பதில் dt, கீழே இருக்கிறதுக்கு பதில் t இருக்குது. x² - 3x குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பண்ணது வந்து t இல்லைங்களா? அப்போ ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே 5/2க்கு பதில் 5/2 as it is அப்படியே போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிளுக்கு இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறோம். அப்போ dx 1 × dx மல்டிப்ளிகேஷன் பண்ண dx/x² - 3x + 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், இந்த 1/2 × இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த dtயை வந்து 1/t × dtன்னு பிரிக்கலாம் இல்லைங்களா? அப்படி பிரிக்கும்போது 1/t அப்படின்னு வந்ததுன்னா அது என்ன ஆகும், லாக் ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 1/2 × இன்டெகிரேஷன் ஆஃப் 1/t × dt ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். 5/2 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 1/x² - 3x + 1 × dx அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 1/t × dx அப்படின்னா லாக் மாடுலஸ் ஆஃப் t மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் c போடணும். அப்போ அதேமாரியே என்ன செஞ்சிடறோம், இந்த t 1/tக்கு பதில் இந்த இடத்துல என்ன செஞ்சிடறோம், 1/2 log மாடுலஸ் ஆஃப் t ப்ளஸ் c அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 5/2 இருக்குது. இந்த 5/2 போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் போட்டுட்டு 1 - x² - 3x + 1 அதை as it is அப்படியே போட்டுக்கிறோம். இன்டூ dx அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே இந்த tக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம், x² - 3x + 1 இல்லை எடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் பார்த்தோமே இங்கே என்ன போட்டிருக்காங்க, x² - 3x + 1 அப்படி தானே எடுத்தோம் டீக்கு பதில். அந்த டீக்கு பதில் இந்த இடத்துல என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷனில் நம்ம என்ன செய்கிறோம், டீக்கு பதில் x² - 3x + 1 அப்படின்ற வேல்யூவை தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் டீக்கு பதில். அப்போ 1/2 log இன்ஸ்டெட் ஆஃப் டீக்கு பதில் மாடுலஸ் போட்டுட்டு x² - 3x + 1 சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ் பண்ணுறோம். 5/2 அப்படியே போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் போட்டுட்டு 1/x² - 3x + 1 × dx அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன, ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா? ரெண்டாவது இருக்கிறத நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணணும். எல்லாம் ஒன்றாமா பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் 1/2 as it is அப்படியே போட்டுறோம். லாகுக்கு லாக் போட்டுறோம். மாடுலஸ் ஆஃப் x² - 3x + 1 as it is அப்படியே போட்டாச்சு. இப்போது ப்ளஸ் இந்த 5/2 இன்டெகிரேஷன் ஆஃப் dx = இந்த x² - 3x + 1 இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இன்கம்ப்ளீட்டிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இது கம்ப்ளீட்டிங் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டை, என்ன ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க, எக்ஸோட முன்னாடி எது இருக்குதுன்னு பார்க்குறோம். எக்ஸோட முன்னாடி எது இருக்குது, நம்மளுக்கு -3 அப்படின்ட்டு இருக்குது. எக்ஸோட கோஃபிஷியன்ட் அது இல்லைங்களா? அதை எடுத்து நம்ம என்ன 1/2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். புரியுது இல்லைங்களா? அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். x²க்கு x² போட்டாச்சு, -3x 3x போட்டாச்சு. இந்த 3யோட நம்ம என்ன செய்கிறோம், 1/2 பண்ணும்போது 3/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 3/2வை ஸ்கொயர் பண்ணணும்னு சொன்னால் 3/2 ஸ்கொயர் பண்ணிடணும். அதை ஒன்று ப்ளஸ்ஸாக போட்டுக்கணும், ஒன்று மைனஸாக போட்டுக்கணும். அதுதான் கண்டிஷன். இதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஈக்குவேஷனுக்குள்ள ஃபார்மேட்டு இல்லைங்களா? இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஷார்ட் மெத்தடில் அங்கே நான் இங்கே கொடுத்துருக்கேன், அங்கே கொஞ்சம் எலாபரேட்டட் மெத்தடில் இருக்கும். அப்போ எக்ஸோட கோஃபிஷியண்ட்டை எடுத்து அதை 1/2ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ண 3/2 கிடைக்குது. அந்த 3/2வை ஸ்கொயர் பண்ணும்போது +3/2 -3/2 ஹோல் ஸ்கொயரும் போட்டுட்டு இங்கே இருக்கிற +1 தூக்கி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், 1/2 log மாடுலஸ் ஆஃப் x² - 3x + 1 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு +5/2 போட்டுவிட்டு இன்டெகிரேஷன் dx பை, அப்போது இந்த x² - 3x + 3/2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இது என்னவா வந்துடும் ஃபார்மேட்டில், x - 3/2 ஹோல் ஸ்கொயரை எலாபரேட் பண்ணால் இது தான் வரும். அப்போ ஷார்ட் மெத்தடில் x - 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த -3/2 த ஹோல் ஸ்கொயர் +1, இதை ரெண்டுத்தையும் எடுத்து மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு பார்க்கணும். அது எப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். -√3/2 புரியுதுங்களா? அது நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கணும், √3/2 அப் டு ஹோல் ஸ்கொயர் +1
நம்ம தான் முதலே இங்கே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 3 ஸ்கொயர் பண்ணணும் போது நம்ம √3 அப்படின்னு நம்ம இங்கே இதை எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுது இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே √3/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும், √3 என்ன ஆகிடும், √9 ஆகிடும். √9க்கு வேல்யூ என்ன, 3 வரும். 3யோட ஸ்கொயர் என்ன வரும், 9, அதை இங்கே போட்டுட்டோம். 2வோட ஸ்கொயர் என்ன வரும், 4, அதை இங்கே போட்டுட்டோம். ப்ளஸ் 1, அதையும் இங்கே போட்டுட்டோம். இப்போ 4 காமனை தூக்கி நம்ம வச்சுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ 4 வருது இங்கே இல்லைங்களா. அப்போது -9 + 4 டிவைடட் பை 4. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ், சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர். கிரேட்டர் நம்பர் என்னது, -4. சரி, -9 இருக்குது. -9லேருந்து +4 போயிடுச்சுன்னா -5/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அந்த -5/4 நம்ம எப்படி எடுக்கணும்னா, அக்கார்டிங் டு சம்முக்கு வேண்டி -4/5 நம்ம √5 × √5, 5 எப்படி எடுக்கிறோம், √5 × √5, 4 வந்து √2 × 2 அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ √5 த ஹோல் ஸ்கொயர், 2வோட ஸ்கொயர், அப்போ √5/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம் இல்லைங்களா. இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், சம்முக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 1/2 log modulus of x square minus 3x plus 1 plus 5, 5/2 integration of the dx by, இதை ஃபார்மேட்டில் வந்து x minus 3/2 the whole square. அப்போது இதை வந்து நம்ம என்ன கொண்டு வர்றோம், அங்கே வந்திருக்கிறது -5/4 தான். ஆனால் நம்ம அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா ஒன்று நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலா படி கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், -√5/2 the whole square அப்படின்னு கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், இந்த ஃபார்முலாவை இன்டெகிரேஷன் பை dx = x² - a² அப்படின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது x² மாரியும் மைனஸுக்கு மைனஸ் அங்கே இருக்குது, a² மாரியும் இங்கே இருக்குது. புரியுது இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன செய்கிறோம், 1/2 log modulus of x² minus 3x plus 1 modulus க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 5/2. புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம ஒன்று கவனிக்கணும், இந்த இடத்துல மட்டும். புரியுது இல்லைங்களா? இங்கே 5/2, ஏன்னா இந்த ஃபார்மேட் இருந்தானே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு என்ன வருது, இன்டெகிரேஷன் ஆஃப் dx = x² minus a² = 1/2a log modulus of x minus a by x plus a modulus க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே இப்போ இங்கே இருக்கிற +5/2 இருக்குது, இந்த +5/2 as it is அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? போட்டாச்சு. அடுத்தது இங்கே 1க்கு பதில் 1 போட்டுட்டோம், பை 2a, 2 × aக்கு பதில் என்னது, √5/2, அந்த √5/2 போட்டுறோம். இந்த 2ம் 2ம் கட் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த √5 இங்கே இருக்கிற √5, இந்த √5ம் என்ன செஞ்சிடலாம், 5ஆக இருக்கிறத வந்து √5ஆக எடுத்துடலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு √5 இங்கே பேலன்ஸ் நிற்கும். அப்போது log இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, x minus a, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, x minus 3/2 மைனஸ் ஏக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, √5/2 பை x minus 3 ப்ளஸ், இங்கே மைனஸ் வரும் மேலே நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் ப்ளஸ் வரும். அப்போ √5/2 மாடுலஸை க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் c அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இந்த ஃபார்முலா படி. புரியுது இல்லைங்களா? ஸோ இதை தான் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் பார்த்தோம்னா 5/2 as it is அங்கே இருக்கிறது அப்படியே தூக்கி போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது என்ன செய்கிறோம், இன்ட்டு 1க்கு 1 போட்டுட்டோம், பை 2 × 2 இங்கே போட்டிருக்கோம், இன்ட்டு ஏக்கு பதில் 5/2 போட்டிருக்கோம். இந்த 2வை கட் பண்ணியிருக்கோம். இந்த 5க்கும் இங்கே இருக்கிற 5வை கட் பண்ணும்போது அது ஒரு √5 மேலே வெளியில் வரும். அதை லாக் போட்டுட்டு இங்கே x minus a, அப்புறம் x plus b அப்படிக்கு பதில் அங்கே எக்ஸுக்கு பதில் இது, ஏக்கு பதில் இது, அந்த ஃபார்மேட்டில் போட்டுட்டு இதை எழுதிட்டு மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் c போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, இங்கே 1/2 log x² minus 3x plus 1 மாடுலஸை க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே ரிமைனிங் இது கட் பண்ணோன்னா √5 வண்டி தானே இருக்குது, √5 இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, வெறும் 2 வண்டி தான் இருக்குது. அந்த 2வை தூக்கி இங்கே எழுதிக்கிறோம், இந்த லாகை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த x minus 3/2 minus √5/2 இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x minus 3 minus √5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரி கீழே கொடுத்துருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 2x minus 3 plus
ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போடுறோம். புரியுதுங்களா புரியலையா? ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணதுன்ற இப்போ நம்ம பார்க்கலாம். சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ இல்லைங்களா பை டூ மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, ரூட் ஃபைவ் பை டூ. இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், நியூமரேட்டர் எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகிடும், 2x வந்துடும் இல்லைங்களா. மைனஸ் த்ரீ பை டூ அப்படியே வந்துடும். இங்கே மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ வந்துடும். காமனாக இருக்கிற டூவை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். 2x மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு அதுவும் வந்துடும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், டினாமினேட்டர் பார்க்க போகிறோம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ. அதை எடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ இல்லைங்களா. இதுவும் அதேமாரி நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகிடும், 2x மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ப்ளஸ் சைனுக்கு அசிட்டிஸ் அப்படியே ப்ளஸ் சைனை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். ரூட் ஃபைவ் பை டூ. அப்போ காமனாக டூவை தூக்கி ஒரு சைடில் போட்டுக்கிறோம் டினாமினேட்டரில். அப்போ மீதி இருக்கிற 2x மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை போட்டுக்கிறோம். அப்போ 2x மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ அப்படின்னு வந்துருச்சு. அப்போது நியூமரேட்டர் கொடுத்ததையும் டினாமினேட்டர் கொடுத்ததையும் நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். அப்போ 2x மைனஸ் த்ரீ பை ரூட் ஃபைவ் பை டூ. அதுக்கு கீழே டினாமினேட்டர் கொடுத்தது இங்கே வரும். அது ரெசிப்ரோக்கலாக என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக மாறி 2 பை இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். ஏன்னா டினாமினேட்டரில் வருது இல்லைங்களா, அப்போ ரெசிப்ரோக்கல். அப்போ 2 பை 2x மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவாக மாறும். இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகும். டூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக என்ன இருக்கும் நம்மளுக்கு, 2x மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் பை 2x மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ். இது இங்கே டினாமினேட்டரில் இருக்கும், இது நியூமரேட்டரில் இருக்கும். இதுமாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி மாடுலஸில் போட்டிருக்காங்க. இதை தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், ஷார்ட்டாக ஸ்டெப்ஸுக்கு புரியறதுக்கு வேண்டி 2x மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் பை 2x மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ஃபைனல் ஆன்சராக 1/2 log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1 மாடுலஸ் 1 ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ லாக் மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் பை 2x மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் மாடல்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி அப்படி நம்ம போட்டுக்கிறோம். இப்படி அழகாக நம்ம ஸ்டெப்ஸை புரிஞ்சு நீங்கள் அழகாக போட்டு பாருங்கள். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோவை அழகாக போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு தகுந்த மாரி என்ன செய்யுங்க, அழகாக சீக்கிரம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம்.